சபரிவர்மனை ஏன் கைது பண்ணாங்க? ஒரு சட்டத்தின் ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல சட்டப்படிதான் காவல்துறை நடக்கணும், சட்டப்படிதான் சிறைத்துறை நடக்கணும், சட்டப்படிதான் நீதித்துறை நடக்கணும். இதுல மூணும் தவறு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப சட்டத்தின் ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு முதல்வர், இந்த துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அதுக்கு பொறுப்பாவார் ஆக மாட்டாங்க. அவர் செஞ்ச குற்றம் அப்படின்றது 200 கிராம் புகையில வச்சிருந்தாரு அப்படின்றதா அவர் வேலை. இது பர்சனல் யூஸ் கூட ஒருத்தர் வச்சிருக்கலாம். ஏற்கனவே அவர் 2 தடவை வச்சிருந்தா சொல்றாங்க. அந்த குற்றம் நிரூபிக்கப்படுச்சா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா அவர் மேல 200 கிராம் புகையில வச்சிருந்தா அவங்க மீது போடக்கூடிய வழக்கு என்னன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட், FSSA ஆக்ட் 2006 கீழ் அவங்க மேல வழக்கு போடலாம். ஃபர்ஸ்ட் டைம் அவர் குற்றம் பண்ணா அதற்கு 15 நாள் கடையை மூடி வைக்கலாம், 25,000 ரூபாய் அவதாரம் போடலாம். அதுக்கு சிறையே கிடையாது. சிறையே கிடையாது. செகண்ட் டைம் அஃபென்ஸ் பண்ணா 30 நாள் கடையை மூடலாம், 50,000 ரூபாய் அவதாரம். அது சிறை கிடையாது. கிடையாது. 3ஆவது தடவை பண்ணா 90 நாள் கடையை மூடலாம், 1 லட்சம் ரூபாய் அவதாரம். இந்த வித்ததுனால பாதிப்பு யாருக்காலும் பாதிப்பு கடுமையா ஏற்பட்டு பெரிய காய அளவுக்கு வந்திருந்தா உள்ள கடுமையான பாதிப்பு இப்போ ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க. அப்ப கூட மேக்சிமம் பனிஷ்மெண்டா 6 வருஷம் தான் கொடுக்க முடியும். ஆனா உச்ச நீதிமன்றம் அர்னேஷ்குமார் வழக்கில் 7 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளில் காவல்துறை யாரையும் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மோடி அரசாங்கம் கொண்டு வந்த புதிய BNS சட்டத்திலும் இதே கருத்து, இதே அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது செக்ஷனா வந்திருக்கு. செக்ஷன் 35, 36ல சொல்லியிருக்காங்க. முதல்ல நோட்டீஸ் தான் கொடுக்கணும், அதுக்கப்புறம் 7 ஆண்டு குறைவா இருந்தா கைது பண்ண முடியாது, அதுக்கப்புறம் தேவை இருந்தா கைதுக்கான காரணங்கள் எல்லாம் சொல்லிதான் பண்ணணும். அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, செல்போனை பறிமுதல் பண்ணிட்டாங்க, 200 கிராம் பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா முதல் 2 குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருந்தா தான் 3ஆவது குற்றமா இதை எடுத்துக்க முடியும். அது வெறும் வழக்கா இருந்துச்சு, கோர்ட்ல கன்வின்சர் ஆகலைன்னா அதை எடுத்துக்க முடியாது. அந்த அடிப்படையில் அவரை கைது செய்வதே தேவையற்ற ஒரு நடவடிக்கை. 1. 2வது, அவர் வீட்டுக்கு கேக்குறப்ப அவர் சொன்னதா அவங்க மனைவி ஆனந்தவல்லி என்ன சொல்றாங்கன்னா, லஞ்சம் தொடர்ந்து போலீஸ் கேட்கிறாங்க, தொடர்ந்து போலீஸ் தெற்கு தாமரைக்குளம் போலீஸ் லஞ்சம் கேட்கிறாங்க, லஞ்சம் வாங்கிட்டு பொய் வழக்கும் போடுறாங்க, அடுத்து திரும்ப நீ குக்கா வித்து லஞ்சம் கொடுன்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப முதல்வர் என்ன சொல்றாரு, இந்த ஆட்சியில் லஞ்சமே இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்றாருல. இப்ப அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நேரடியாக லஞ்ச குற்றச்சாட்டு, லஞ்சம் கேட்டு குட்கா விற்க சொல்லி ஊக்கப்படுத்திருக்கிறாங்க, கணக்குக்காக சில வழக்குகளும் போடுறாங்க அப்படின்னு அவங்க மனைவி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் நான் அதை படிக்கிறேன். அவங்க புகார், ஆனந்தவல்லி கணவர் பேர் சபரிவர்மன், 97 ஈத்தங்காடு, வடக்கு தாமரைக்குளம், கன்னியாகுமரி மாவட்டம். அவங்க தான் புகார் கொடுக்குறாங்க. நேசமணி நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கிறாங்க. அதுல அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க குடும்ப விவரங்கள்லாம் சொல்லிட்டு, என் கணவர் பெட்டி கடை வைத்திருந்தார், காவல் ஆய்வாளர், அதாவது தெற்கு தாமரைக்குள காவல் ஆய்வாளர் அவர்கள் ரொம்ப நாளாக என் கணவரிடம் லஞ்சம் கேட்டு வந்திருக்கிறார். என் கணவர் ஒத்துழைக்கவில்லை. அதனாலும் என் கணவர் குட்கா விற்றார் என்று 9/7/2026 அன்று தெற்கு தாமரைக்குளம் உதவி ஆய்வாளர் என் கணவரை அழைத்து 25,000 கொடுத்து விடு, இல்லையே உன் மீது வழக்கு பதிவு செய்தேன் என்று கூறினார். அப்போது நானும் என் கணவரும் விசாரணைக்காக போனோம். அங்க 20,000 கொடுன்னு அவர் மிரட்டினாரு, செல்ல வாங்கி வச்சுட்டாரு. இது சொல்றாங்க, நீ மத்த நடந்ததெல்லாம் சொல்றாங்க. லஞ்சம் வாங்கினதாக நேரடியா அவங்க மேல புகார். 1, தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அந்த அரெஸ்ட் அதுக்கப்புறம் 2வது நாள் அவங்க காவல் நிலையத்துக்கு போற போது அவங்க கணவர் தலையை தொங்க போட்டு கால் நீக்கி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி, அப்ப அங்கே காவல் நிலையத்திலே அவர் தாக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் லஞ்சம் வாங்குற வீடியோ அவர் செல்ல இருந்துச்சு. போலீஸ் லஞ்சம் வாங்குற வீடியோ கணவரோட செல்ல இருந்துச்சு. அதை பார்த்துட்டுதான் போலீஸ் அவர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
காலையில போயிட்டு இது என்ன மைனர் அஃபென்ஸ் தானே, நீங்க வந்து ஆதார் கொண்டு வந்து கூட்டு போயிருக்கணும்னு சொல்ற போலீஸ் எதனால அடிக்கிறாங்கன்னா செல்லுல இருக்கிறத பாக்குறாங்க. லஞ்சம் வாங்குறது ஒரு வீடியோ எடுத்துருப்பா போல. ஓ, இப்ப நிறைய பேர் வீடியோ எடுக்க முடியும் அப்படி எடுத்திருக்கிறாரு போல. அத போலீஸ் அந்த வீடியோ பாத்துருக்காங்க. பாத்துட்டு தான் அவரை ஸ்டேஷன்லயே அடிச்சிருக்காங்கன்னு ஏன் சந்தேகம். ஓகே.